ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரிஞ்சு உங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு பொண்ணோட ஒழுக்கமா வாழ முடியாத ஆம்பளை என்ன ஆம்பளைன்னு கேட்டாருடி. இப்படி ஒரு காரியத்தை பண்ண இவரு ஒழுக்கத்தை பத்தி பேசலாமாடி? நானும் இவர் வார்த்தையை அப்படியே நம்பினேன். வெளிநாட்டுல இருந்தாலும் கட்டின பொண்டாட்டிய தாண்டி ஒருக்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறாரேன்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். அதுக்காகவே இவர் மேல எனக்கு மரியாதையும் அன்பும் ஜாஸ்தியாச்சு. இப்பெல்லாம் தெரியுது அவர் பயங்கரமா நடிச்சிருக்காருன்னு. கத்தார்ல தனியா எப்படிங்க சமாளிக்கிறீங்க? சாப்பாடெல்லாம் செட் ஆகுதான்னு கேட்டா ரூம்ல இருக்கிறவரோட நானே சமைச்சு சாப்பிடுறேமான்னு சொன்னாரு. அதெல்லாம் பொய். அவருக்கு அவர் பொண்டாட்டி சமைச்சு கொடுத்திருக்கா. அத நல்லா தின்னுதான் இப்படி தடமா இருந்திருக்காரு. என் அப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படி இது மாதிரி நடந்துக்க தோணுச்சு? இவ்வளவு நேரம் என் அம்மா இருந்தாங்க. அவங்க முன்னாடி நான் அழக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருந்தேன். அவரால எப்படி எங்களை ஏமாத்த முடிச்சது? இப்ப கூட இதனால நம்ப முடியலங்க. எனக்கே எப்படின்னா அம்மாக்கு எவ்வளவு வலியா இருக்கும்.